இது மலை தேன், காடுகள்லேருந்து எடுக்கப்படக்கூடிய தேன். பொதுவாக தேனில் பல ரகங்கள் இருக்குது. மலை தேன் இருக்குது, பெட்டி வச்சு எடுக்கக்கூடிய தேன் இருக்குது, பூக்கள்லேருந்து சேகரித்து தோட்டத்துலேருந்து எடுக்கக்கூடிய தேன் இருக்குது. இன்னொன்று ரொம்ப குறைவான பகுதியில் பெட்டி வச்சு சர்க்கரை தண்ணி வச்சு எடுக்கக்கூடிய தேன் இருக்குது. இது இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் ஹனின்னு இருக்குது. ஜிஎஸ்டியில் போனீங்கன்னாக்க செயற்கை தேன் அப்படிங்கிறதுக்கே தனியாக ஜிஎஸ்டியில் ஒரு கேட்டகரி இருக்குது. இப்படி தேனில் பல வகை இருக்குது. இப்போ மலை தேனில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது காடுகளில் இருந்து எடுக்கப்படுது. அப்படிங்கும்போது காடுகளில் இருக்கிற அந்த உயிர் பன்மயம் எந்த அளவுக்கு அது இருக்குது, தாவர பன்மயம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். செடி கொடி புதர் செடிகள் மரங்கள் இப்படி நிறைய வகையான பூக்கள் இருக்குது. அப்போ இவ்வளோ பூக்கள்லேருந்தும் அந்த தேனை சேகரிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது ஒரு 1/2 கிலோ பாட்டில் இது. அதே மாதிரி 1/4 கிலோ பாட்டிலும் இருக்குது. இது எல்லாமே நம்ம ரொம்ப அதுக்கு மேலே அந்த அட்டைப்பெட்டி இருக்கு இல்லையா, காட்டன் ரோல் இருக்கு இல்லையா, அந்த ரோலை நம்ம இதில் நல்லா சுற்றி அதுக்கு பிறகு அட்டைப்பெட்டியில் வச்சு மறுபடியும் சுற்றி அதை பேக் பண்ணி அனுப்புகிறோம். முடிஞ்ச அளவுக்கு 99% இது முழுமையாக எந்த சேதாரமும் இல்லாமல் போய் சேர்ந்துடும். பொருள் போய் சேர்ற வரைக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம். முழுமையாக போய் சேர்ற வரைக்கும். இந்த தேனில் ஊட்டம் அதிகம். சின்ன குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக மருந்து பயன்பாட்டுக்கு வேணுமோ அல்லது குழந்தைகளுக்கு நல்ல தேன் வேணும் அப்படின்னாக்க அது மலை தேன் தான் சரியானதாக இருக்கும். இப்போது தோட்டத்தில் எடுக்கக்கூடிய தேன், பெட்டி வச்சு எடுக்கக்கூடிய தேன் அப்படின்னாக்க ஒரு 15-20 வகையான தாவரங்கள் தான் தோட்டத்தில் இருக்கும். அப்படிங்கும்போது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது குறைவாக இருக்கும். ஆனால் காடுகள்லேருந்து எடுக்கப்படுற தேனில் ஊட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இதில் சிறப்பான தேன். இதில் மகரந்தத்தோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பொதுவாக மகரந்தத்தோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அது நல்ல தேன்ங்கிறாங்க. போலனோட எண்ணிக்கை, இந்த போலன் எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தேன் ரொம்ப சிறப்பான தேன். இது ரொம்ப சூடுபடுத்தப்பட்டது இல்லை, ரொம்ப மிதமான சூட்டில் சூடுபடுத்தப்பட்டது. அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அது 60 டிகிரி செல்சியஸ்க்கு அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணி கொதிக்கும். தேன் இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அந்த பாத்திரம் அந்த தண்ணிக்குள்ளே வைக்கப்படும். அந்த தேனோட சூடு 40 டிகிரி செல்சியஸை தாண்டாமல் அதை பார்த்துக்குவோம். கீழே இருக்க தண்ணிங்கிறது 60 டிகிரி செல்சியஸை தாண்டாமல் இருக்கும். அதனால் மிதமான சூட்டில். ஏன் இப்படி சூடு பண்ணணும் அப்படின்னாக்க, எடுக்கும்போது இதில் கைப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேனை சேகரிக்கும் போது அதில் ஏதாவது கொஞ்சம் ஈரப்பதமோ ஏதோ சேர்ந்துருச்சு அப்படின்னாக்க இது சீக்கிரம் புளிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொதிக்க வைக்கும் முறை. பொதுவாக கமர்ஷியலாக பண்ணக்கூடியவங்க 100 டிகிரிக்கு குறையாமல் ஹீட் பண்ணுவாங்க. ஆனால் இது ரொம்ப குறைவான மிதமான சூட்டில் சூடு பண்ணப்படுது. இது நீண்ட நாட்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். தேன் 1000 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஈர ஸ்பூனோ அல்லது ஈர கையோ அல்லது காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதமோ இதில் சேராத வரைக்கும் இது அப்படியே இருக்கும். தேன் கெட்டு போகாது. ஆனால் இதில் ஏதாவது ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா தேன் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான தேனை அந்த திரையில் எண்ணில் வாங்கிக்க முடியும். இது 1/2 கிலோ பாட்டில் 650 ரூபா. 1/4 கிலோவில் இருக்குது. 1/4 கிலோ 350 ரூபா. இது நம்ம கொரியருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜ் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க அனுப்புகிறோம்.